நான் 2025ஆம் ஆண்டு படித்த புத்தகங்களில் மிகவும் முக்கியமான புத்தகம், அது தமிழ் சமூகம் கட்டாயம் படிக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒரு புத்தகம் குறித்து இப்போது நான் பேச விரும்புகிறேன். இப்போ கணவன் இல்லாமல், தந்தை இல்லாமல் ஒரு குழந்தை பிறந்தால் அதனுடைய நிலை என்ன என்பது பற்றி தான் இந்த புத்தகம் பேசுகிறது. இந்த வயிற்றுக்குள் கரு உருவான நாளிலிருந்து அந்த கரு கலைந்து போகிற நாட்கள் வரைக்குமான ஒரு உரையாடல். அந்த உரையாடல் யாரோடு என்றால், இந்த வாழ்க்கை முறை நமக்கு உண்மையிலேயே புதிது. வெறும் இது கதையாக இல்லை, இது உணர்வு. அந்த கதையை உருவாக்கிய விதம், அந்த கதையை உருவாக்குவதற்கு அவர் பயன்படுத்திய மொழி, அந்த கட்டமைப்பு, இது படிக்கிற வாசகர்களை தொடர்ந்து அதனுடைய கட்டுப்பாட்டில் வைத்தது. இந்த புத்தகத்தை நான் படித்தபோது நான் உண்மையிலே அதிர்ந்து போனேன். என்னால் உறுதியாக சொல்ல முடியும், 2025இல் நான் படித்ததில் மிகச்சிறந்த புத்தகம் என்று. வணக்கம். நான் 2025ஆம் ஆண்டு படித்த புத்தகங்களில் மிகவும் முக்கியமான புத்தகம் என்று நான் கருதுகிற புத்தகமும், அல்லது தமிழ் சமூகம் கட்டாயம் படிக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒரு புத்தகம் குறித்து இப்போது நான் பேச விரும்புகிறேன். இத்தாலிய எழுத்தாளரும் பத்திரிகையாளருமான ஓரியானா பல்லாச்சி என்பவர் 1975ஆம் ஆண்டு எழுதிய ஒரு புத்தகம் பற்றி தான் நான் இப்போ சொல்ல விரும்புகிறேன். அந்த புத்தகத்தினுடைய பெயர் A Letter to a Child Never Born என்பது. அந்த புத்தகத்தை 2025ஆம் ஆண்டு தமிழ் வழி பதிப்பகம் MD முத்துக்குமார் சாமி மொழிபெயர்ப்பில் வெளியிட்டது. இந்த புத்தகத்தினுடைய மைய கரு என்பது, ஒரு இளம்பெண் கருவுற்றிருக்கிறார். கருவுற்ற அந்த நேரத்தில் அவருடைய கணவன், காதல் கணவன் பிரிந்து போய்விடுகிறார். இப்போ கணவன் இல்லாமல், தந்தை இல்லாமல் ஒரு குழந்தை பிறந்தால் அதனுடைய நிலை என்ன என்பது பற்றி தான் இந்த புத்தகம் பேசுகிறது. அந்த வயிற்றுக்குள் கரு உருவான நாளிலிருந்து அந்த கரு கலைந்து போகிற நாட்கள் வரைக்குமான ஒரு உரையாடல். அந்த உரையாடல் யாரோடு என்றால், தன்னுடைய வயிற்றில் இருக்கும் அந்த கருவோடு அந்த பெண் பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த நீ பிறந்தால் என்ன நேரத்தில் இருப்பாய், எந்த உருவத்தில் இருப்பாய், இந்த சமூகம் உன்னை எப்படி நடத்தும், நீ இடையிலேயே கருவிலேயே கலைந்து போனால் உன்னுடைய வாழ்க்கை என்னவாக இருக்கும், என்னுடைய வாழ்க்கை ஒரு பெண்ணாக இந்த சமூகம் என்னை எப்படி நடத்துகிறது, என்னுடைய குடும்பம் எப்படி நடத்துகிறது என்பதை பற்றி அந்த குழந்தையோடு, கருவில் இருக்கும், கருவாக இருக்கும் ஒரு குழந்தையோடு பேசுகிறது. இந்த உரையாடல் என்பது புதிது. ஒரு பெண் தன் மனதோடு பேசுவது, ஒரு பெண் தன் வயிற்றில் இருக்கும் கருவோடு பேசுவது என்பது இந்திய இலக்கியத்தில் அல்லது தமிழ் இலக்கியத்தில் இதுவரை எழுதப்படாத ஒரு வாழ்க்கை முறை. இந்த வாழ்க்கை முறை நமக்கு உண்மையிலேயே புதிது. வெறும் இது கதையாக இல்லை, இது உணர்வு. இந்த உணர்வு சொற்களின் வழியாக வாசகர்களுக்கு கடத்தப்படுகிறது. அந்த கதையை உருவாக்கிய விதம், அந்த கதையை உருவாக்குவதற்கு அவர் பயன்படுத்திய மொழி, அந்த கட்டமைப்பு, இது படிக்கிற வாசகர்களை தொடர்ந்து அதனுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. இந்த ஓரியானா பல்லாச்சி என்பவர் 1926 முதல் 2006 வரை வாழ்ந்தவர். இவர் மிக முக்கியமான இட்டாலியன் ஜேர்னலிஸ்ட், மிக பிரபலமான ஒரு ஜேர்னலிஸ்ட். இவர் தடாலடியான ஜேர்னலிஸ்ட் என்றும் பெயர் பெற்றவர். இந்த புத்தகத்தை நான் படித்தபோது நான் உண்மையிலே அதிர்ந்து போனேன். இப்படி ஒரு புத்தகத்தை படிப்பதற்கு எனக்கு வாய்ப்பு ஏற்படுத்தியிருந்த இதனுடைய மொழிபெயர்ப்பாளர் MD முத்துக்குமார் சாமிக்கும் தமிழ் வழி பதிப்பிற்கும் என்னுடைய நன்றியை சொல்ல விரும்புகிறேன். குறிப்பாக மொழிபெயர்ப்பாளர் பற்றி சொன்னால், MDM என்பது தமிழ்நாட்டில் 1980 காலத்திலிருந்து இன்று வரை தொடர்ந்து இலக்கியத் துறையில், மொழிபெயர்ப்பு துறையில் செயல்பட்டு கொண்டிருப்பவர். அவரே 20க்கும் மேற்பட்ட புத்தகங்களுடைய ஆசிரியர். அவர் சிறந்த சிந்தனையாளர், சிறந்த படிப்பாளர், சிறந்த மொழிபெயர்ப்பாளர். இந்த உலக இலக்கியத்தை தமிழ் மொழியில் அறிவுப்படுத்த வேண்டும். அதன் மூலமாக தமிழ் சமூகத்தில் உலகளாவிய அறிவு பரவல் ஏற்பட வேண்டும். இலக்கியத்தில் என்னென்ன விதமான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, அந்த முயற்சிகளை தமிழ் சமூகம், தமிழ் எழுத்தாளர்கள், தமிழ் வாசகர்கள் அறியும்போது நம்முடைய இலக்கியம் ஒரு மேம்பட்ட இலக்கியம் உருவாவதற்கு வழிவகுக்கும் என்ற விதத்தில் தான் MD முத்துக்குமாரசாமி அவர்கள் இந்த நூலை மொழிபெயர்த்திருக்கிறார். என்னால் உறுதியாக சொல்ல முடியும், 2025இல் நான் படித்ததில் மிகச்சிறந்த புத்தகம் என்று இதை சொல்ல முடியும். பிறக்காத குழந்தைக்கு ஒரு கடிதம். இதை நீங்கள் படிக்கும்போது உங்களுக்குள்ளே நீங்கள் பேசிக்கொள்வீர்கள்.
உங்கள் மனதோடு பேசிக்கொள்வீர்கள். குறிப்பாக பெண்கள் படிக்கும்போது, பெண்கள் கருவுற்றிருக்கும் காலத்தில் அவர்கள் என்னென்ன விதமான உணர்வுகளை அடைவார்கள், அந்த குழந்தையோடு அவர்கள் என்ன பேசுவார்கள், அல்லது அவருடைய மனதில் என்னென்ன விதமான எண்ணங்கள் தோன்றும், அந்த குழந்தை பிறக்கப் போவதில்லை என்பது அந்த நாவலாசிரியருக்கு தெரியும், அந்த தாய்க்கு தெரியும். மரணமூற போகிற அல்லது இடையிலேயே கலைந்து போகிற அந்த குழந்தையுடைய வாழ்க்கையை உண்மையிலே ஒரு தாய்க்கு தன்னுடைய வயிற்றில் இருக்கும் கரு கலைந்து போய்விடும், அது உயிராக இந்த பூமியில் பிறக்காது என்று தெரியும். அப்படி தெரிகிற அந்த குழந்தையோடு அவர் பேசுகிறார். இந்த மருத்துவ சோதனையின் மூலமாக, மருத்துவ ஆராய்ச்சிகள் மூலமாக அந்த குழந்தை பல இடர்களுக்கு அது முழுமை பெறாமல் இருக்கிறது. முழுமை பெறுவதற்கான அந்த மருத்துவ சோதனையை அவர் மேற்கொள்கிறார். அவ்வாறு மருத்துவ சோதனைகளை மேற்கொள்ளும் போது, அவர் மருத்துவமனைக்கு செல்கிற போதும், மருத்துவ சோதனைக்கு அவர் உட்படுத்துகிற போதும், அவருடைய தாயார், அவருடைய தந்தையார், அவருடைய உறவினர்கள் எல்லாம் என்ன சொல்கிறார்கள் என்பதை எல்லாம் அந்த குழந்தைக்கு அந்த தாய் சொல்லிக்கொண்டே இருக்கிறாள். இதுதான் அந்த நாவலுடைய மிக முக்கியமான கரு. நாம் ஒரு தாயின் வயிற்றில் இருக்கும்போது நம்முடைய தாய் நம்மை பற்றி என்ன நினைத்திருப்பார்? அழகாக பிறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருப்பார், நல்ல உடல் நலத்தோடு பிறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருப்பார், உலகத்திலே இதை ஒரு சிறந்த குழந்தையாக வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருப்பார். இந்த ஆசைகள், ஒரு தாயினுடைய ஆசைகள் தன் குழந்தையில் வயிற்றில் இருக்கும் குழந்தையோடு பேசுவது என்பது புதிது. இந்த புதிய இலக்கிய படைப்பை தமிழ் சமூகத்திற்கு அறிமுகப்படுத்திய எம்டி முத்துக்குமாரசாமிக்கும் தமிழ் வழி பதிப்பத்திற்கும் என்னுடைய நன்றியை நான் சொல்ல விரும்புகிறேன். ஓரியானா பல்லாச்சி இந்த நாவலை இட்டாலியன் மொழியில் 1975 எழுதினார். 1976 இது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. தமிழில் 2025 மொழிபெயர்க்கப்பட்டது. அதே போன்று ஒரு அரிய நாவலை இந்த உலக சமூகத்திற்கு அளித்த ஓரியானா பல்லாச்சி என்ற எழுத்தாளருக்கும் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.